சோழன் பண்ண காரியத்தினால நிலா வந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா, சோழனுக்கு அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரியாம தான் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில எழுந்திருச்சு யாருமே சோழன் கூட பேசவே இல்ல. நிலா ரொம்ப அழுதுகிட்டு அப்செட்டா தான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த சோழன் கிட்ட வந்து பேசாம இருக்கிறதுனால, எல்லார்கிட்டயும் போய் இவரு பேசிட்டு இருக்கிறாரு. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரீகால் பண்ணி பார்க்குறாரு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு தெரிய வருது. ஐயய்யோ! பெரிய தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் போய் பேசுறாரு. ஆனா யாருமே வந்துட்டு உன்னைய இப்படி நான் வளர்க்கவே இல்லையே! நீ ஏன்டா இப்படி மாறி நிக்கிற? பொறுக்கி மாரி இருக்கடா! அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சேரண்ணன வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசிடுறாங்க. எவ்வளோதான் இருந்தாலும் சோழன் பண்ணது வந்து தப்பு தான். ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஹஸ்பண்டா இருந்தாலும் கூட வந்து இந்த மாரி நடந்துக்க கூடாது. அதனால இப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, பல்லவன்லேருந்து பாண்டியன் வந்து எல்லாருமே வந்து சோழன திட்டிட்டே இருக்கிறாங்க. இப்போ இவரு என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு வேலையும் போயிருச்சு. கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் நம்ம மேல இருக்கிற மரியாதையும் போயிருச்சு. நிலா மூஞ்சில இனிமே எப்படி முழிக்கிறது? அவங்க எப்படி என்னைய இனிமே என்கிட்ட பேசுவாங்க? என்னைய திட்டவாவது என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அதுவும் பேச மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்ப பல்லவன் இருந்துட்டு காலேஜுக்கு போயிட்டு வராங்க. "என்ன பல்லவா நிலா வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் "உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லனே. உன்னைய நான் அண்ணன்னு சொல்லிக்கிறதுக்கே முதல் தடவையா ரொம்பவே வெட்கப்படுறேன். உன்னைய பார்க்கவே அருவருப்பா இருக்கு. கேவலமா இருக்குது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இல்ல நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். என்னைய மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தெரியாம அது எப்புட்றா தெரியாம பண்ண முடியும்? ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு இப்படிலாம் தப்பா நடந்துக்கிட்டு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, அத எப்புட்றா ஏத்துக்க முடியும்?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்ல எல்லாரும் என்னைய கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டாங்கண்ணே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "எல்லாரும் கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டா உடனே நீ என்னனாலும் பண்ணுவியா? எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நின்னாங்கன்னா, அந்த இடத்துலருந்து கிளம்பிர்றாங்க. இப்போ நிலா வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்பதான் நம்மகிட்ட ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாமே இருக்குதுல்ல. நம்ம பேசாம ஒரு பிஜிய பார்த்து தங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க கூட வேலை பார்க்குற, ஆஃபீஸ்ல கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு சொல்றாங்க. "நீ தங்கியிருக்கிற ஹாஸ்டல்ல வந்துட்டு எனக்கும் ரூம் பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "கண்டிப்பா நிலா, கண்டிப்பா நான் உங்களுக்கு பார்த்து தரேன்" அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே வந்து நிலா கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும். அது சோழன வெளியெடுக்கிறதுக்காக அந்த பணத்த குடுக்கலான்னு நினைப்பாங்க. ஆனா சேரன் என்ன பண்ணிருவாருன்னா, "வேண்டாம் நிலா அது உன்னோட காசு நீ பத்திரமா வச்சுரு" அப்படின்னு சொல்லிருவாங்க இல்லையா? அதனால அந்த காச எடுத்துட்டு போயி ஃப்ரெண்டு கிட்ட அட்வான்ஸ் குடுத்து அங்க தங்குறதுக்காக ரெடி பண்ணுவாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு நிலா சொல்லுவாங்க, "என் ஃப்ரெண்டோடயே ஹாஸ்டல்ல தங்கிக்கிறானே" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இப்ப வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிலா அந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. இருந்தாலும் சேரன் அண்ணா என்ன சொல்றாங்கன்னா, "அதுதான் உனக்கு பாதுகாப்பான இடம்ப்பா. எனக்கு சொல்றதுக்கே வெட்கமாவும், கேவலமாவும் இருக்குது. நீ உனக்கு பாதுகாப்பான இடத்துலயே நீ இருப்பா. உன்னைய இனிமே இந்த வீட்ல இரு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே பல்லவன் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி அழுகுறாரு. அப்ப சோழன் கிட்ட வந்துட்டு, "எதுக்கு நீ அவள ஹாஸ்டல்ல தங்க சொன்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ நிறுத்தியா? நீ இவ்வளோ தூரம் பேசினது வரைக்கும் போதும். ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னே தெரியல. உன்னால தான் இப்ப அண்ணி வீட்ட விட்டு வெளியில போறாங்க. அண்ணி ஹாஸ்டல்ல தங்குறதுக்கு காரணம் நீ தான். ஒண்ணும் சேரன் அண்ணன் கிடையாது" அப்படின்னு பல்லவன் கோவப்படுறாரு. சரி பாப்போம்.